ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் நம்ம யூடியூப்பில் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறோம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டைம் என்ன பார்க்க போகிறோன்னா 7 month பேபிக்கான ஃபுட் ரெசிபி பார்க்க போகிறோம். இப்போ நான் கேரட்டை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வெந்துருச்சான்னு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வெந்துருச்சான்னு நம்ம எப்படி பார்க்கணுன்னா, ஒரு கத்தியோ ஒரு ஸ்பூன் ஏதாச்சும் ஒன்று நம்ம எடுத்துகிட்டு லைட்டாக இதில் குத்தி பார்க்கணும். அப்போ இது நல்லா உள்ளே வர இறங்குச்சுன்னா இது வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிடுவோம். இதை எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோம். ஏன்னா இது நம்ம இப்போ தண்ணி இல்லாமல் இட்லி கொப்பரையில் வச்சு நம்ம வேக வச்சுருக்கோம். இப்போ நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டு சூடாக உள்ள தண்ணி இதில் நம்ம ஊற்றிக்கிடணும். நம்மக்கிட்ட ஆறுன வெண்ணி ஏதாச்சும் நம்ம வீட்டில் இருக்கும்ல, அந்த தண்ணி நம்ம கொஞ்சம் இதில் ஊற்றுங்க. தண்ணி கேரட் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை மிக்ஸி பிளெண்டரில் போட்டு லைட்டாக இருக்குன்னு ஒரு அரைச்சிக்கிடுவோம். நம்ம இதை நல்லா அரைச்சிட்டோம். இதில் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நம்ம நல்லபடியாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடுவோம். நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம், நெய் சேர்க்க போகிறோம். நான் வீட்டில் அரைச்ச நெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நான் குழந்தைய 7 month தான் ஆகுதுன்றதுனால கடையில் வாங்குற நெய் கொடுக்க மாட்டேன். ஸோ இது வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ண நெய். நெக்ஸ்ட் வீடியோவில் வீட்டில் எப்படி நெய் ரெடி பண்ணுறதை நான் உங்களுக்கு போடுறேன். சரி, நம்ம குழந்தைக்கு எவ்வளோ வேணுமோ அந்த கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு மாதம் ஆக நம்ம இதை நெய்யை வந்து கூட்டிக்கிடலாம். இப்போ நான் குழந்தைக்கு வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து வீட்டில் பியூராக ரெடி பண்ண நெய் தான் ஃப்ரெண்ட்ஸ், கடையில் வாங்கினது இல்லை. இப்போ நம்ம இதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ கேரட்டும் நெய்யும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேபிக்கு ஃபுட்டு கொடுக்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குழந்தை சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ கேரட்ன்றப்போ அவன் நல்லா விரும்பி சாப்பிடுவான். இடைக்கிட கொஞ்சம் தண்ணியும் கொடுத்துக்கிடணும். தண்ணி நான் சூடாக வாட்டரில் வச்சுருக்கேன்.